NCERT textbook problem பார்க்கலாம் பாருங்க. A boy standing on a stationary lift open from above throws a ball upward with the maximum initial speed he can equal to 49 meter per second. How much time does the ball take to return to his hands? If the lift starts moving up with a uniform speed of 5 meter per second and the boy again throws the ball up with the maximum speed he can, how long does the ball take to return to his hands? இங்க வந்து ரெண்டு கேஸ்ல வந்து டைம் டேக்கன் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு லிஃப்ட் இருக்கு, இப்படின்னு லிஃப்ட் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இந்த லிஃப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லிஃப்ட் வந்து ஸ்டேஷனரியில் இருக்கு. ஸ்டேஷனரினா வெலாசிட்டி 0 இருக்கு, ஆக்சலரேஷன் 0வா இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்றோம், அப்வோர்ட் ப்ரொஜெக்ட் பண்றோம். இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது மேலே போயிட்டு இப்படி கீழே வருது. இது ஃபர்ஸ்ட் கேஸ்ல மேலே போயிட்டு ப்ரொஜெக்டட் பாயிண்ட் வரதுக்கு டைம் டேக்கன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் டைம் ஆஃப் ஃபிளைட். ஸோ டைம் ஆஃப் ஃபிளைட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் வந்து கோயின்சைட் ஆகுது. வெர்டிகல் டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0வா இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, S = ut plus half at ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தீங்கன்னா S வந்து 0ன்னு போட்டுங்க, U வந்து Uன்னு எடுத்துக்கலாம், T வந்து டைம் ஆஃப் ஃபிளைட் போட்டு, A வந்து -g. ஏன்னா வந்து வெலாசிட்டி வந்து நமக்கு அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, ஆக்சலரேஷன் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அதனால A வந்து -g போட்டுட்டு -(g(t²). T வந்து டைம் ஆஃப் ஃபிளைட் t²ன்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஆஃப் ஜி டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு யூடி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த டீயும் கேன்சல் பண்ணிருங்க. ஸோ த டி இஸ் ஈக்குவல் டு 2u/g அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கிவன் வந்து ஸ்பீட் ஈக்குவல் டு 49 மீட்டர் பர் செகண்ட். ஸ்பீட் வந்து 49 மீட்டர் பர் செகண்ட். அப்போ என்ன பண்ணலாம்னா, யூ பிளேஸ்ல நம்ம 49 மீட்டர் பர் செகண்ட் சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 2 × u/g. இதுதான் ஃபார்முலா. அப்போ 2 × u வந்து 49 போட்டுட்டு டிவைட் பை g வந்து 9.8 போட்டுங்க. 2 × 49 98. 98 டிவைட் பை 9.8 போட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணா 10 செகண்ட் கிடைக்குது. ஸோ ஆஃப்டர் 10 செகண்ட் பால் அகைன் ரீச்சஸ் பேக் டு இஸ் ஹேண்ட் அப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்துட்டோம். கேஸ் 1 பார்த்துட்டோம், லிஃப்ட் ரெஸ்ட்ல இருக்கும்போது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து லிஃப்ட் மோஷன்ல இருக்கிறது எடுத்துக்கலாம். அப்போ லிஃப்ட் வந்து எப்படி இருக்கு பாருங்க, மோஷன்ல இருக்கு. அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில அப்வர்ட்ல 5 மீட்டர் பர் செகண்ட் போயிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த கேஸ்ல டைம் டேக்கன் எவ்வளவுன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போனா ஆக்சலரேஷன் 0. இப்போ இந்த கேஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, கேஸ் 2ல வந்து ஆப்ஜெக்ட் வந்து அதே ஸ்பீட்ல, ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்ணோமோ அதே ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்ற அப்போடு. அப்போ என்ன ஆகும்னா வந்து இந்த லிஃப்ட் இந்த மேன் வந்து டுகெதர் அப்போடு மூவ் ஆயிட்டு இருக்காங்க இந்த வெலாசிட்டி v. அப்போ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு லிஃப்ட் இந்த பால் ப்ரொஜெக்டட் வந்து u ஸ்பீடு தான் இருக்கும். அடுத்து ஆக்சலரேஷன் பாத்தீங்கன்னா g. ஏன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் தி லிஃப்ட் 0, அதனால ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி g தான் வருது. அப்ப இந்த கேஸ்ல வெலாசிட்டி வந்து u தான் இருக்கு. u இஸ் ஈக்குவல் டு அதே நம்ம 49 சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி அதே 9.8 எடுக்க போறோம். ஆனா வந்து இந்த மேன் வித் ரெஸ்பெக்ட் டு லிஃப்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கிறதுனால அப்போ வெலாசிட்டி வித் விச் தி பால் இஸ் ப்ரொஜெக்டட் வித் ரெஸ்பெக்ட் டு லிஃப்ட் வந்து சேம் 49 மீட்டர் பர் செகண்ட் தான் இருக்கும். அப்படியே இப்போ போயிட்டு மேல போயிட்டு திருப்பி வந்து ப்ரொஜெக்டட் பாயிண்ட் ரீச் பண்றதுக்கு டைம் டேக்கன் வந்து டைம் ஆஃப் ஃபிளைட். அப்போ டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு அதே ஃபார்முலா 2u/g தான் வந்திருக்கும். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா சேம் நமக்கு 10 செகண்ட் கிடைக்கும். யூக்கு வந்து 49 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 × 49 98. 98 டிவைட் பை g வந்து 9.8 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு 10 செகண்ட் தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ போத் கேசஸ்க்கு வந்து 10 செகண்ட் தான் கிடைக்குது. அப்படின்னா சிம்பிளா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து செகண்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஆக்சலரேஷன் 0 ஆக்சலரேஷன்ல இருக்கும்போது வந்து என்ன ஆகும்னா 2u/g அப்படியே நம்ம எடுத்துக்கலாம்.